ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம ஃபார்முலா பார்க்கலாம். a + b × a - b. அது ஃபார்முலா என்னது? a² - b². இது நமக்கு தெரியும். ஒருவேளை இந்த ஃபார்முலா நமக்கு மறந்துருச்சு அப்படின்னா நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு a + b × a - b இருக்கா? இப்போ இந்த ஏயால் ஃபஸ்ட்டு ஏவை மல்டிப்ளை பண்ணணும். ஏவால் ஏவை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? a × a a². அடுத்தது இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, மைனஸ் சிம்பிள் இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் a × b மல்டிப்ளை பண்ணால் ab. அடுத்தது பியால் பண்ணும். பியும் ஏ உங்கள் ப்ளஸ் இருக்குது, இங்கே சிம்பிள் ப்ளஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ் போட்டுக்கலாம். பியும் ஏவும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ab. அடுத்தது இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, மல்டிப்ளை பண்ணால் மைனஸ். பியும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? b². இப்போ ஆட் பண்ணோம்னா மைனஸ் ab ப்ளஸ் ab கேன்சல் ஆகிரும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? a² - b². ஃபார்முலா ஒரு வேளை மறந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்தது a + b². அந்த ஃபார்முலா மறந்துருச்சு அப்படின்னா அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். a + b² எப்படி எழுதலாம்? a + b × a + bன்னு எழுதலாமா? இப்போ இந்த ஏயால் a மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? a². அப்புறம் ப்ளஸ், இங்கேயும் ப்ளஸ் போட்டுக்கலாம். இந்த ஏயால் பியை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ab. அடுத்தது ப்ளஸ் பியால் ஏவை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ab. அடுத்தது பியால் பியை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ப்ளஸ் சிம்பிள் b². இப்போ ஆட் பண்ணோம்னா a², ab ரெண்டு ab ஆட் பண்ணால் 2ab ப்ளஸ் b². அடுத்தது a - b² பார்க்கலாம். a - b² எப்படி தான்? a - b × a - b. இப்போ ஏவால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? a². இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் மைனஸ். ஏவால் பியை மல்டிப்ளை பண்ணால் ab. அடுத்தது இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் மைனஸ். பியால் ஏவை மல்டிப்ளை பண்ணால் ab. அடுத்து பியால் பியை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் ப்ளஸ்ஸு. பியால் பியை மல்டிப்ளை பண்ணால் b². இப்போ a² - ab ஆட் பண்ணால் 2ab ப்ளஸ் b². தேங்க்யூ.